2 பேரை அடிக்கலாம். ஆர்மட் கார்ட்ஸ் 10 பேர் என்ன சுத்து போட்டா என் கதை முடிஞ்சது. மேபி வேர்ல்டோட பெஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் மேனா இருந்தா நான் அவங்கள தோக்கடிக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றது? ஒரு நியூக்ளியர் வெப்பன் எங்க மேல வந்து விழுந்தா என்னால அதை தடுக்க முடியாது. நான் வேப்பரைஸ் ஆக தான் செய்வேன். நான் என்னதான் ஸ்ட்ராங்கா என் மசில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருந்தாலும் ஹியூமன் பீயிங்கோட லிமிடேஷன் அவ்வளவுதான். அந்த லிமிட்ஸ் நான் கடந்து வரணும்னு நினைச்சேன். எவாப்ரேட் ஆகாத ஒரு ஹியூமனா நான் இருக்கணும்னு நினைச்சேன். விட்டு கொடுக்கறதுங்கிறது என் ஆப்ஷன்லயே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ வேற இடத்துல இருக்கான். அவங்கள நம்ம சுத்த போட்டாச்சு மயிலாட, அவங்களால தப்பிக்க முடியாது. நீங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே தான் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு ஹண்டிங்கை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற நிறைய கேர்ள்ஸ் ஒவ்வொன்று சொல்றாங்க. எனக்கு ஒரு புது லைஃப், அதுவும் ஒரு புது வேர்ல்டுல கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த இடத்துல மேஜிக் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு கோல் ஒன்று தான். அதை நம்ம ரீச் பண்றதுக்காக என்ன வேணா பண்ணுவோம், வாங்க போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜம்ப் பண்றான். இந்த டைம் நான் என் கோலை ரீச் பண்ணிருவேன். நான் ஹீரோவா இருக்க போறதும் இல்ல, ஃபைனல் பாஸா இருக்க போறதும் இல்ல, யாருன்னே தெரியாத ஷேடோல இருந்து ஒர்க் பண்ற எமினன்ஷின் ஷேடோவா இருக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடி